சார் இப்போது அந்த பெரம்பூர் தொகுதியில் போய் அவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு இல்லையா? அதே மாதிரி திருச்சியிலையும் தாக்கல் செஞ்சிருக்காரு. 2 இடத்துலையும் தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதே சார். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஆமாம், அரசியல் சட்டத்தில் கம்யூனிட்டி பயலுக்கு எவ்வளோ தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. ஒரு எம்எல்ஏனா நீ எங்கே நிற்கிறடா, அங்கே ஒரு இடத்துல தாண்டா நீ பண்ணணுங்கிறத சட்டத்தில் வைக்கக்கூடாதா? சட்டத்திலே 2 இடத்துல ஓட்டை வச்சு 2 இடத்துலையும் இதுங்கிறாங்கன்னா எவ்வளோ மட்டமான சட்டமாக இருக்குது. புரியுதுங்களா? தேர்தல் நியாயமாகவா இருக்குது? நீ அங்கே வேணா அங்கேயும் ஜெயிச்சுக்கலாம், இல்லாட்டினா இங்கேயும் ஜெயிச்சுக்கலாம். நீ அந்த இடம் தோத்துட்டேன்னா இந்த இடத்துல ஜெயிச்சுக்கோ, இந்த இடத்துல தோச்சுட்டேன்னா இந்த இடத்துல ஜெயிச்சுக்கோ. புரியுதுங்களா? எவ்வளோ கேவலமான ஒரு தேர்தல் அமைப்பை வச்சுக்கிட்டு இதை வேற நாங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் அமைப்பா? ஒரு இடத்துல ஒரு போட்டியில் நின்று அந்த இடத்துல ஜெயிச்சா ஜெய், தோத்தா தோ, அவ்வளோதான். அப்படிதானே, இதுதானே இருக்கணும் முறை. புரியுதுங்களா? ஒலிம்பிக்கில் ஓட்ட போடுறது ஓட விடுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த கிரவுண்டில் ஓடுறப்போ உனக்கு நீ தோத்துட்டேன்னா ஓகே, இல்லை அந்த கிரவுண்டில் ஓடி நீ ஜெயிச்சிட்டேன்னா ஓகே. இது என்ன விதத்தில்? இதெல்லாம் தேர்தல் ஆணையம், இந்த ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு நாங்களாம் மக்கள் ஓட்டு போடணும். கம்யூனிட்டிங்களா, உங்கள் சட்டத்தை மாற்றுங்கடா, அப்படிதானே சொல்லணும். ஆனால் எந்த பயலாவது எந்த அரசியல்வாதி சொல்லுவானா? எவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லாருக்குள்ளாருமே செய்யணும். இங்கே இல்லைன்னா அங்கே ஜெயிச்சுப்போம், அங்கே இல்லைன்னா அங்கே ஜெயிச்சுப்போம். ஜெயலலிதா 4 இடத்துல நின்றுச்சு, ஆனால் 4 இடத்துலையும் தோற்று போச்சு. தெரியுமா? இந்த சட்டம்லாம் என்னத்துக்கா? இதெல்லாம் மக்களுக்கு ஏற்றிருக்காங்களா? எல்லாம் பணம் இருக்கிறவனுக்கு தான் சட்டம். இல்லை சார், அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி.